जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அப்ப இந்த வகுப்புல கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைவது எப்படி, சாதனா பக்தி, நம்ம அன்றாட வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய பக்தி சேவைகள் என்னெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில பின்பற்றணும், எப்படி நம்ம கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையணும், கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சதாச்சார், கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும். சரி, அதுல நம்ம போன வகுப்புல, அதாவது பக்தி ரசாமிர்த சிந்துல பக்தி தோன்றுடைய 64 அங்கங்கள், கிருஷ்ண உணர்வுல பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு பக்தர் என்னெல்லாம் பயிற்சி பண்ணணும், கிருஷ்ண உணர்வுல செயல்படக்கூடிய ஒரு பக்தர் பக்தி தொண்டுல முன்னேற்ற என்னெல்லாம் செய்யணுங்கிறத ரூபகோஸ்வாமி பிரபுபாதா ஒரு 64 அங்கம் சொல்லியிருக்காரு. அதுல நம்ம ஏறக்குறைய முக்காவாசி படிச்சிட்டோம். இன்னும் ஒரு கால் பாகம் பாக்கி இருக்கு. அதுல எது வரைக்கும் படிச்சோம், கடைசியா ஞாபகம் வச்சிருக்கீங்களா? போன வகுப்புல என்ன படிச்சோம்? யாருக்கு தெரியும்? சென்ற வகுப்பில் என்ன படித்தோம்? ஓச்சு, எல்லாம் தூங்கிட்டாங்க போல, சத்தமே இல்லையே. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க, சென்ற வகுப்பில் என்ன தெரிந்து கொண்டீர்கள்? ஒரு வாரம் நம்ம சத்சங்கத்துல வந்தா ஏதோ ஒரு விஷயத்தை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். அதை படித்ததை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டுமானால் நம்ம 4 பேர் சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி நான் வகுப்புல இது படிச்சேன், எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம பகிர்ந்துக்கணும். அப்பதான் நாமளும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைவோம், நம்மளை சார்ந்தவங்க கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைவாங்க. சரி, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஹரே கிருஷ்ண பிரபு. சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. கேக்குது பிரபு, சொல்லுங்க. 29/7 இஸ்கான் ஸ்தாபகர் தினம் அங்கீகாரம் பண்ணப்பட்ட தேதி. எஸ், இஸ்கானுடைய ஸ்தாபக தினத்தை பத்தி அப்புறம் விஷ்ணு பாதா பிரபு. வெரி குட், விஷ்ணு பாதா பிரபு பாதா. எஸ், கிருஷ்ணர் மலர் பாதம். அப்புறம் பக்தி வேதாந்த சுவாமி, வேத ரகசியம் தெரிந்ததான் பேரு. பிரபுபாவுடைய பேருடைய மகாபிரசாதம். எஸ், வெரி குட். ஆமா. அடுத்தது மகாபிரசாதம் கோவிந்தனை நினைப்பது, ராம ஜபம் பண்ணுவது. எஸ், வெரி குட், வெரி குட். அடுத்தது போக சமையல் அறை உணவு, பிரசாதம் பகவானுக்கு படைத்தது. எஸ், வெரி குட், வெரி குட். நாக்குக்கு பிடித்த சேவை. பிரசாதம் உண்ணுதல், பகவான் நாமம் சொல்லுதல், பக்தியுடன் பகவான் நாமம் சொல்லுதல். வெரி குட், வெரி குட். பிரபு, உங்க பேரு? ஹரே கிருஷ்ணா. என் பேர் சொர்ணம் தேவகோட்டை. என்ன பேரு பிரபுக்கு? ஸ்வர்ணம் பிரபு. எஸ், சொர்ணம் பிரபு, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய உற்சாகம், ஆர்வம், வகுப்புல ஒரு பாயிண்ட் விடாம எல்லாத்தையுமே குறிச்சு வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த மாதிரிதான் நம்ம ரொம்ப ஆர்வமா படிக்கும் போது ஒரு விஷயங்களும், இப்ப போன வகுப்புல நம்ம பேசினது எல்லாமே முக்கியமான விஷயங்கள். இஸ்கான்னா என்ன, பிரபுபாதாங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன, பக்தி வேதாந்த சுவாமிங்கிற வார்த்தையோட பொருள் என்ன, ஏன் நம்ம மகாபிரசாதம் சாப்பிடணும், அது எப்படி சாப்பிடணும், எப்படி வீணாக்காம சாப்பிடணும், எப்படி பிரசாதத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம போன வகுப்புல படிச்சோம். வெரி குட். எல்லாமே ரொம்ப ஞாபகம் வச்சு குறிச்சு வச்சு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சரி, இப்ப அதனுடைய தொடர்ச்சி தான். சோ அதனுடைய தொடர்ச்சியா என்ன பார்க்க போறோம்?
ஹரே கிருஷ்ணா பிரபு. பக்தி தொண்டுடைய 64 அங்கத்தினுடைய தொடர்ச்சி என்னது? பிரசாதம் ஏற்றுக்கொள்ளுதல், அப்புறம் மகா பிரசாதத்தை உண்ண வேண்டும், ஆஹ் சரணாமிர்தத்தை பருக வேண்டும். சரணாமிர்தம் அதை பத்தி அன்னைக்கு பேசணும். பகவானுடைய தாமரை பார்க்கக்கூடிய அந்த புனிதமான தீர்த்தம் அதை நாம் பருக வேண்டும். அப்புறம் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நறுமண தூபங்கள் மலர்களை நாம் நுகர வேண்டும். அதையும் படிச்சிட்டோம். திருமூர்த்தத்தின் தாமரை திருவடிகளை தொடுதல் வேண்டும். பகவானுடைய தாமரை பார்த்து தொட்டு நம்ம வணங்கணும். அப்புறம் பகவானுடைய விக்கிரகத்துக்கு பக்தி பரவசத்துடன் அவங்க வந்து தரிசனம் பண்ணணும். ரொம்ப உற்சாகமா வந்து தரிசனம் பண்ணணும் பகவானை. பகவானை பார்க்கும்போது, நான் கோயில்ல வரும்போது பகவானை தரிசனம் பண்ண போறோங்கிற உற்சாகத்துல வரணும். ரைட். அடுத்தது ஆராத்தி. பகவானுக்கு ஆரத்தி நடக்கும்போது அதை நம்ம அதில் கலந்துக்கிறது, இல்லாட்டி ஆரத்தி செய்வது. பகவானுக்கு ஆரத்தி செய்யணும், இல்லாட்டி நடக்கக்கூடிய ஆரத்தில கலந்துக்கணும். ரைட். இப்போ இதுதான் இந்த உற்சாகம். பக்தியில எவ்வளவு உற்சாகம் ரொம்ப முக்கியம். நம்ம கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைவதற்கு உற்சாகம் மிக மிக அவசியம். அப்புறம் ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை மற்றும் அவை போன்ற நூல்களிலிருந்து பகவானது லீலைகளை பற்றி கேட்டல் வேண்டும். கேட்பது ரொம்ப ரொம்ப அவசியம். செல்வத்து செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இந்த மாதிரி நிறைய குறள் எல்லாம் இருக்கு. அதுல வந்து இந்த செவிச்செல்வம், பகவானை பற்றி கேட்பது. ஒருவர் கிருஷ்ணரை பற்றி எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறாரோ, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை ஒருவர் எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு இதய சுத்தமாகும். இதுதான் பாகவதம் சொல்லுது. சுண்மத ஸ்வகத கிருஷ்ணா உன்னஸ்ரவண கீர்த்தனா ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி விதுனோதி சுகிருத சதா. யார் ஒருத்தர் தொடர்ந்து இடையராது பகவானுடைய லீலைகள், அவருடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், பகவானுடைய கல்யாண குணங்கள், பக்தருடைய தோற்றம் மறைவு, பக்தருடைய செயல்கள், இதெல்லாம் கேட்கிறாங்களோ, படிக்கிறாங்களோ, பாடுறாங்களோ, இதயத்துக்குள்ள எல்லா அனர்த்தங்கள், நம்ம இதயம் முழுவதுமே அனர்த்தம் தான். நிறைய அனர்த்தத்தை வச்சிருக்கிற உள்ளுக்குள்ள. அடுத்தவங்ககிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறது, குறை காண்பது, புகார் சொல்லுவது, அப்புறம் கோபப்படுவது, பேராசை கொள்வது, காமம், பொறாமை, பொய்யகங்காரம், பொய்கர்வம், பேராசை, இந்த மாதிரி நிறைய அழுக்குகள்லாம் இருக்கு. எனக்கு நிறைய இருக்கு, உங்களுக்கெல்லாம் இருக்கான்னு தெரியாது. அப்படி எனக்கு அழுக்கே இல்லைன்னு சொல்லணும், கை தூக்குங்க. என் இதயத்துல அழுக்கே இல்லைங்க, நான் பரிசுத்தமானவன் அப்படின்னு இருந்தா கை தூக்குங்க. நான் வேணா உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிடுறேன். இல்லையா? சோ நம்ம இதயத்துல பூரா அழுக்குகளா வச்சிருக்கோம். இந்த அழுக்கு எப்படி போகும்? சன்வதா சகதா கிருஷ்ணா, தொடர்ந்து கிருஷ்ணரை பற்றி கேட்பதால. இதயந்தஸ்தோகி அபத்ராணி விதுனோதி சுகிருது சதா. தொடர்ந்து சும்மா நேத்து தானே கிளாஸ் அட்டன் பண்ணோம், நேத்து தானே கிளாஸ் கேட்டோம், இன்னைக்கு கேட்கணுமா? அப்படி இல்ல. தினமும் ஒழுங்காக நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா. தினசரி தொடர்ந்து ஒழுங்காக தவறாமல் நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா. இதயத்துள்ள அழுக்குகள்லாம் போகணும்னா நித்தியம் பாகவத, தொடர்ந்து பாகவத சேவை. புத்தக பாகவதம், பக்தர் பாகவதம். பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்தீர் பவதி நைஷ்டிகி. அந்த உத்தமமான ஸ்லோகம் என்ன கொடுக்கும்? தூய பக்தி தொண்டம். பக்தீர் பவதி நைஷ்டிகி. ரைட். அப்போ புத்தக பாகவதத்தை நான் பக்தர் பாகவத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பாகவதத்தை நான் பாகவதத்திலிருந்து கேட்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யஷாங்கை சூயமானாயா கிருஷ்ணே பரம புருஷே. கிருஷ்ணரை பற்றி கேட்டா என்ன ஆகும்? சரி பிரபு, எனக்கு என்னதான் கிடைக்கும்? கிருஷ்ணரை பத்தி கேட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? இல்லையா? இந்த உலகத்துல எல்லாருமே உடனடி பலன் எதிர்பார்ப்பாங்க. சரி, நாங்க ஹரே கிருஷ்ணா கோயில்ல வந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நான் வந்து நாம ஜபம் பண்ண என்ன கிடைக்கும்? கிருஷ்ணரை பத்தி கேட்டா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏதாவது எதிர்பார்ப்போடு தான் வர்றாங்க. ஏதேனும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என் பையனுக்கு கல்யாணம் ஆயிருமா? என் பொண்ணுக்கு வந்து வேலை கிடைச்சிருமா? எனக்கு வழக்கு ஒண்ணு இருக்கு, அது சரியாயிருமா? எனக்கு வந்து வீடு கட்டுறது இருக்கு, அது பாதியில் நிக்குது, அது நிறைவேறுமா? இது மாதிரி நிறைய கேள்விகள். இதெல்லாம் இந்த கேள்வியில எதனால வருது? பயம்.
எங்கேயாவது பையனுக்கு வேலை கிடைக்காம போயிடுமோ, கவலை. என்னடா பொண்ணுக்கு இன்னி கல்யாணமே ஆக மாட்டேங்குது, சோகம். நானும் எவ்வளவு முயற்சி பண்றேன், ஒன்னும் முடிய மாட்டேங்குது. அப்போ இந்த மூன்று விஷயம், இந்த மூன்று விஷயத்தினால்தான் இந்த பல்வேறு கேள்விகள். இந்த மூன்று விஷயம், சோக மோக பயம். சோகம் கவலை, மோகம் அறியாமை, அப்புறம் பயம். இந்த மூணு தான் நம்மளை பேயா பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு பிறந்த நாள்ல இருந்து. எதுக்காவது கவலைப்பட வேண்டியது, எதுக்காவது ஏங்க வேண்டியது, எதையாவது நினைச்சு பயப்பட வேண்டியது. இதேதான் வாழ்க்கை. சோகா மோகா பயம். இதனாலதான் இந்த அறியாமையினாலையும், பகவானை அறியாமை என்பது பகவானை மறந்திருக்கிறது. கிருஷ்ணரை மறந்திருக்கிறதா அறியாமை. கிருஷ்ணரை மறந்திருப்பவர் அறியாமையில் இருக்கிறார். கிருஷ்ணரை பற்றி கற்காதவர் அறியாமையில் இருக்கிறார். கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொள்ளாதவர், அறிந்து கொள்ளாதவர் அறியாமையில் இருக்கிறார். அதான் மாயை. கிருஷ்ணரை விட்டுட்டு என்ன பண்ணாலும் அது அறியாமைதான். சோ இந்த அறியாமை என்னது? தான் இந்த உடலோட அடையாளப்படுத்துகிறது. நான் இந்த உடல், நான் இந்த உடல், நான் இந்த ஜாதி, நான் வந்து செட்டியாரு ரெட்டியாரு, நான் வந்து கோனாரு அப்படின்னு இந்த உடலோடு இந்த உடலோடு நம்மளை அடையாளப்படுத்திக்கிறது. நான் இந்தியா, பாகிஸ்தான், நான் இந்து, அவர் கிறிஸ்டியன், நான் ஆண், அது பெண், அது நாய், இது பூனை. இதெல்லாம் உடல் சார்ந்த அடையாளம். யார் ஒருவர் தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் அறியாமையில் இருக்கிறார். யார் ஒருவர் தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக்கிறார். அப்ப பகவத்கீதையின் முதல் பாடமே, நான் இந்த உடல் அல்ல ஆன்மா, நான் கிருஷ்ணருடைய சேவகன். சரி, இப்ப என்ன ஆச்சு? இந்த உடல் சார்ந்த அடையாளத்தினால ஒருவர் தன்னை இந்த உடலோடு அடையாளப்படுத்திக்கிறதுனால, என் மனைவி, என் பிள்ளைக, என் குடும்பம், என் வீடு, கிரகக்ஷேத்திர சுத்தாப்த வித்தை, என்னுடைய வீடு, என் நிலம், என் பிள்ளைங்க, என் மனைவி, கிரகக்ஷேத்திர சுத்தா, குழந்தைங்க, நண்பர்கள், காசு, பணம், செல்வம், கடைசியில அகம் மமேதி, நான் தான் இந்த உடல். அகம் மம இதி, நான் தான் இந்த உடல் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். இந்த அறியாமையினாலதான் பயம் வருது. ஓ, ஏதாவது ஆயிடுமோ, என் சொத்தை யாராவது கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்களோ, எனக்கு வேலை போயிருமோ, ஏதாவது பயம். பயமோ பயம், வாழ்க்கை பூரா பயம். பரீட்சை எழுதுற மாணவர்களுக்கு, சில மாணவர்களுக்கு பாஸ் ஆயிடுவோமான்னு பயம். சில மாணவருக்கு நல்லா படிச்சு எழுதியிருக்கனே, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவோனான்னு பயம். இப்படி ஏதேனும் ஒரு பயம் மாணவர்களுக்கு. கடன் கொடுத்தவனுக்கு கடன் கொடுத்துட்டேமேன்னு பயம். கடன் வாங்கினவனுக்கு கடன் வாங்கிட்டேனேன்னு பயம். இப்படி இந்த உலகமே பயங்கிற சக்கரத்துல தான் சொல்லிட்டு பயம். ஏதே ஒரு ஏதானும் ஒரு எனக்கு ஏதாவது ஆயிடுமா, என் குடும்பத்துல ஏதாவது ஆயிடுமா, என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமா, அவனுக்கு வேலை போயிடுமா, இல்ல கல்யாணம் நடக்காம போயிடுமா, இப்படியே பயம். அப்புறம் கவலை. என்னத்த சொல்ல, நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன், ஒண்ணு கவலை, தேவையில்லாத புலம்பல். இந்த தேவையில்லாத புலம்பல் கவலையால் வரக்கூடியது. அப்புறம் அறியாமையினால் பயம் ஏற்படுகிறது. இந்த சோகா மோகா பய, இந்த மூன்றும், அறியாமை பயம் கவலை, இந்த மூன்றிலிருந்து ஒருத்தர் விடுபடணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா, யார் தான் ஆசைப்பட மாட்டாங்க? இந்த ஜட உலகத்துல யாராவது நான் வந்து பயத்திலேயே இருக்கணும், நான் எப்பவுமே சோகத்திலேயே இருக்கணும், நான் எப்பவுமே குழப்பத்திலேயே இருக்கணும்னு நினைப்பாங்களா? இல்லையே. எல்லாரும் ஆனந்தமா இருக்குன்னு நினைக்கிறாங்க, அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாம். அப்ப இது வேணும் அப்படின்னா, எனக்கு ஆனந்தம் வேணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஆனந்தம் வேணும் அப்படின்னு சொன்னா, யஷ்யாங்கை ஸ்ரூயமானாயா கிருஷ்ணே பரமபுருஷே, அந்த பரமபுருஷோத்தமனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி நாம் கேட்க வேண்டும். அப்படி நாம் கிருஷ்ணரை பத்தி கேட்க கேட்க என்ன ஆகும்? தொடர்ந்து ஒருவர் கிருஷ்ணரை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பாரே ஆனால் சோக மோக பயம் இந்த மூணு போயிடும். நமக்கு சோகமும் இருக்காது, தேவையில்லாத கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது, ஏக்கமும் கிடையாது. எல்லாம் கிருஷ்ணர் பார்த்துக்குவார். நான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றேன், எனக்கு மந்திரத்து மேல நம்பிக்கை. எனக்கு வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரத்து மேல அசையாத வலுவாத நம்பிக்கை இருக்கு. அதனால நான் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் பயப்படணும்? எல்லாத்தையும் கிருஷ்ணத்தை விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரின்னு சந்தோஷமா இருந்திருக்கு. இப்போ இங்க வந்து யார் இருக்கா? என்கிட்ட யார் பேசினா இப்போ இருக்காங்களா? மணீஸ்வரி, அவங்க பேர் என்னது? இந்த பாப்பா பேரு காணுமே. ஒரு பாப்பா, மனுஸ்ரீ.
மனுஸ்ரீ. மனுஸ்ரீ பாப்பா இருக்காங்களா? இருக்கா. மனுஸ்ரீ பாப்பாவுக்கு காவலே கிடையாது. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவோமா, கட்டாம போயிடுவோமா, யூனிஃபார்ம் எடுத்து தைப்பாங்களா, தைக்காம விட்டுருவாங்களா, நோட்டு புக் வாங்கி தருவாங்களா, வாங்கி தராம போயிடுவாங்களா, எக்ஸாம் ஃபீஸ் கட்டாம போயிடுவோமா, ஃபெயில் ஆகி ஒரு கவலையும் கிடையாது. மனுஸ்ரீ பாட்டுக்கு சந்தோஷமா ஸ்கூலுக்கு போவாங்க, அங்க விளையாடுறாங்க, படிக்கிறாங்க, திரும்ப வீட்டுக்கு வர்றாங்க, ஜாலியா இருக்கிறாங்க. ஏன்னா மனுஸ்ரீக்கு பத்தி ஸ்கூல் ஃபீஸை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. ஏன் மனுஸ்ரீக்கு ஸ்கூல் ஃபீஸ் பத்தி எல்லாம் கவலையே இல்லை? எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்கிற கவலை எல்லாம் ஏன் மனுஸ்ரீக்கு இல்ல? என்னைக்கா கவலை இருக்கா? நான் ஃபீஸ் கட்டாம போயிடுவேன். இல்ல இல்ல, உங்க அப்பா கட்டுறாரு. உங்க அப்பா கட்டுறாரு, கரெக்டா? என் அப்பா அம்மா எல்லாம் பாத்துக்குவாங்க இல்லையா? மனுஷி என்ன நினைப்பாங்க? ஓகே, இந்த டேர்ம் ஃபீஸ் கட்டணும். ஓகே, அப்பாட்ட சொல்லியாச்சு, அப்பா இந்த மாதிரி ஃபீஸ் கட்டணும். ஓகேடா கண்ணா, நீ போ, நான் வந்து கட்டிடுறேன். பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருக்காங்க, உங்கள்கிட்ட வந்து பேசணும்னு சொன்னாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், நீ போ, நான் பாத்துக்கிறேன். சோ மனுஸ்ரீ என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் அவங்க அப்பா கிட்ட விட்டாங்க. அதனால மனுஸ்ரீக்கு கவலையே இல்லை. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்களா, கட்டாம விட்டுருவாங்களா, எக்ஸாம் ஃபீஸ் கட்டுவாங்களா, கட்டாம விட்டுருவாங்களா, ஒரு கவலை இல்லை. மனுஸ்ரீ பாட்டுக்கு ஜாலியா ஸ்கூலுக்கு போவாங்க, வருவாங்க. அவனுக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தாச்சு, நோட்டு புக் கொடுத்தாச்சு, எல்லாம் பஸ் ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சு. பஸ் ஃபீஸ் கட்டுவாங்களா, கட்டாம விட்டுருவாங்களா, ஒரு கவலை இல்லை. அப்பா கிட்ட சொல்லியாச்சு, நான் ஏன் அதை பத்தி ஃபீல் பண்ணணும், எல்லாம் அப்பா பாத்துக்குவாரு. எக்ஸாம் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ், வேன் ஃபீஸ், எல்லா ஃபீஸும் அப்பா கட்டுவார். மனுஷிக்கு அதை பத்தி கவலையே இல்லை. மனுஷி பார்த்து ஜாலியா ஸ்கூலுக்கு போயிட்டு வரும். அதே போல நாம ஏன் தேவையில்லாத கவலைப்படணும்? என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும், என் பையன் ரொம்ப பெருசா நாம தீக்கிற மாதிரி தான் எல்லாத்தையும். ம். என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும், என் பையன் வாழ்க்கை என்ன ஆகும், என் பேர குழந்தை என்ன ஆவாங்க, என் சொத்து என்ன ஆகும், அந்த நிலம் என்ன ஆகும். அன்னெசரி ஒரு தேவையில்லாத கவலை. இந்த தேவையில்லாத கவலையும் பயத்தையும் நம்ம விட்டு ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம் கிருஷ்ணரை பற்றி நிறைய கேட்கணும். கிருஷ்ணரை பற்றி கேட்க கேட்க இந்த தேவையில்லாத கவலை பயம் எல்லாம் எல்லாம் கிருஷ்ணர் பாத்துக்குவார். பிருந்தாவனத்து கோபர்களை யார் காப்பாத்தினாங்க? 7 நாள் இந்திரன் நாசகார மழை பெய்ய வச்சார். மழை பெஞ்சு ஊரெல்லாம் தண்ணியில மூழ்கிருச்சு. ஆனா கோபர்களுக்கு துளி கூட கவலையோ பயமோ இல்ல. ஏன்னா கிருஷ்ணர் கிரிவரதாரி. ஜெய் ராதா மாதவ குஞ்ச பிகாரி கோபிஜன வல்லப கிரிவரதாரி. கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். பயமே இல்லை அவங்களுக்கு, துளி கூட பயம். வெளியில எல்லாம் மழை பெஞ்சு ஊரே ஆறு வெள்ள காடா இருக்கு. ஆனா அந்த கோவர்த்தன மலைக்கு அடிவாரத்துக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி உள்ள வரல. வெளியில பெய்யற மழை ஊழிக்காலத்தில், பிரளய காலத்தில் வரக்கூடிய மழை. ஒரு மழை யானை தந்த மாதிரி மேல இருந்து விடுகுது. இந்திரன் பெய்த மழை வந்து, இந்திரன் பெய்வித்த மழை, ஒவ்வொரு மழை துளியும் யானை தந்தம் மாதிரி மேல இருந்து, யானை தந்தத்தை மேல இருந்து தலை மேல போட்டா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். நமக்கு 108 தான் போனோம், லைஃபே முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி பெரிய பெரிய மழை துளிகள், ஆக்கர்ஷமான மழை பெய்யும். அப்படி பெய்யுது மழை. ஆனா ஒரு பொட்டு தண்ணி கூட கோவர்த்தன மலை உள்ள அடிவாரத்துக்குள்ள வரவே இல்லை. அவருக்கு கோபர்களுக்கெல்லாம், கோபர்கள், கோபிகள், பசுக்கள், கன்றுகள் எல்லாம் கோவிந்தனுடைய தாமரை பாதத்தை பற்றி கொண்டதால் அவருக்கு பயமோ கவலையோ ஏக்கமோ ஒன்று கிடையாது. எல்லாம் கிருஷ்ணர் பார்த்துக்குவார் அப்படின்னு பகவானை சரணடைந்து விட்டார்கள். அதே போல நாமும் பகவானை சரணடைய வேண்டும். எங்க சரணடைகிறது? அப்ப எப்படி சரணடைகிறது? அவருடைய நாமத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். கோபர்களும் கோபிகளும் கஷ்டம் வரும்போது அவங்க கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரித்து கிருஷ்ணரை சரணடைந்தார்கள். அப்ப நாம என்ன பண்றது? அதே ஃபார்முலா தான். இப்ப என் முன்னாடி கிருஷ்ணர் இல்லையே, நான் யார்கிட்ட போய் சரணடைவேன்? அவருடைய புனித நாமத்தில் அவர் எப்பொழுதும் இருக்கிறார். நாம சிந்தாமணி கிருஷ்ணா, கிருஷ்ணரையும் அவர் நாமத்தையும் பிரிக்க முடியாது. நாம சிந்தாமணி கிருஷ்ணா சைத்தன்ய ராச விக்கிரகா. எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய அவர் நாமம் அனைத்தையும் தரும். சிந்தாமணிகள், நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய ராஸ் பூர்ண சுத்தோ நித்திய முக்தோ அபிநத்வா நாம நாமினோ. கிருஷ்ணரும் அவரது நாமத்தையும் பிரிக்கவே முடியாது. அந்த அந்த நாமத்துல ஒரு முழு சக்தியும் வச்சிருக்காரு. நாம் நாம் அஹாரி பகுதானிக சர்வ சக்தி.
கிருஷ்ணா வந்து தனது நாமத்துல முழு சக்தியும் வச்சிருக்கிறார். அந்த நாமத்தை உச்சரிக்க இடம் நேரம் காலம் எல்லாம் தேவையில்லை. எப்ப வேணாலும் எங்க வேணாலும் சொல்லலாம். அப்ப இந்த ரெண்டு விஷயம், பகவான் நாமத்தை உச்சரிப்பது, பகவானை பற்றி கேட்பது, ஒன்று ஒன்று செவிக்கு விருந்து, இன்னொன்று வந்து நாவுக்கு விருந்து. செவிக்கு விருந்து கிருஷ்ணனுடைய புகழை கேட்பது, கிருஷ்ணாவுடைய புகழை கேட்பது, அவருடைய நாமத்தை கேட்பது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாவுக்கு விருந்து அவர் புகழ் பாடுவது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி செவிக்கும் விருந்து, நாவுக்கும் விருந்து. அப்புறம் அவரை பற்றி அவர் லீலைகளை கேட்பது, பகவத்கீதை பாகவதம் வாசிப்பது, அதை கேட்பது, அதுவும் செவிக்கு விருந்து, நாவுக்கும் விருந்து. பிரசாதம் ஏற்றுக்கொள்றதும் நாவுக்கு விருந்து. இப்படி கிருஷ்ண பக்தினாலே விருந்து தான், ஃபீஸ்ட் தான். கிருஷ்ண உணர்வுனாலே விருந்து தான், அமிர்தம் தான். ஒன்று பாகவத அமிர்தம், இன்னொன்று ஹரிநாம அமிர்தம். பாகவத அமிர்தம், பாகவதம் அமிர்தம், பாகவத அமிர்தம். அப்புறம் நாம அமிர்தம், பகவானுடைய நாமமும் அமிர்தம். அமிர்தத்தை பருகுவதற்கு யாருக்கு தான் திகட்டும்? சரி, நம்ம எல்லாம் அமிர்தம் பருகியதே இல்லை. பால் குடிக்கிறதுக்கு யாருக்கு தான் கஷ்டம்? கொஞ்சம் பாலை நல்லா சுண்ட காய்ச்சி அதுல வந்து லேசா 2 குங்குமப்பூ போட்டு கொஞ்சம் அதுல தேனை விட்டு அப்படியே நல்லா கலந்து அப்படி குடிச்சா அமிர்தம் மாதிரி இருக்கும். பால், தேன், குங்குமப்பூ இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் வேணா பாதாமோ பிஸ்தாவோ லேசா மிக்சியில் அடிச்சு அதுல தூவி சாப்பிட்டா அமிர்தம் மாதிரி இருக்கும். யாருக்குதான் அது பிடிக்காது? அதே போலதான் ஹரிநாமா அமிர்தம், அது அதை காட்டிலும் பன்மடங்கு சுவையானது. பாகவதாமிர்தம், பகவானுடைய லீலைகள், அதை கேட்பது, பாடுவது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், பக்தர்களுக்கு அமிர்தம். அதனால இந்த பக்தி சேவையில முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறவங்க முதலாவது முக்கியமாவது ஸ்ரவணம் கீர்த்தனம். பக்தி தொண்டுல முக்கியமா பின்பற்ற வேண்டியது ஸ்ரவணம் கீர்த்தனம். அதனாலதான் இங்க சொல்லியிருக்காங்க, ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை மற்றும் அவை போன்ற நூல்களிலிருந்து பகவான் லீலைகளை பற்றி கேட்க வேண்டும். பகவானது விக்கிரகத்தை அவர் கருணை வேண்டி வழிபட வேண்டும். விக்கிரகத்தை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆஹா, இன்னைக்கு வந்து நான் கோயிலுக்கு போனேன், ஞாயிற்றுக்கிழமை விருந்து, பகவானுக்கு எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, எந்த மாதிரி மாலை அணிஞ்சிருந்தாங்க, எந்த மாதிரி பூக்களை கொண்டு மாலை போட்டிருந்தாங்க, என்ன கலர்ல ஆடை உடுத்தி இருந்தாங்க, இதையெல்லாம் நான் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இங்க ஒரு திவ்ய தேசம் யாத்திரை போறோம், பிருந்தாவனம், மதுரா, அப்புறம் வந்து சீதா மாயாப்பூர், அப்புறம் திருப்பதி, இது மாதிரி பல கஷேத்திரங்களுக்கு, புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போறோம். அங்க போனா அந்த விக்கிரகத்தை எப்படியெல்லாம் அழகு பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி ஆபரணங்களை சூடி இருந்தாங்க, எப்படியெல்லாம் ஆடை உடுத்தி இருந்தாங்க, எந்த மாதிரி அவங்க அழகா காட்சி கொடுத்தாங்க, இதையெல்லாம் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை அடிக்கடி மெடிடேட் பண்ணணும், தியானிக்கணும். அதை வந்து நினைக்க வேண்டும். விக்கிரகத்தை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும், விக்கிரகத்தை தியானிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும்போது கிருஷ்ணரை தியானிக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜப தியானம், நாம் ஜபத்தை தியானமாக செய்ய வேண்டும், பகவானை தியானிக்க வேண்டும். தானாக விரும்பி சில பணிகளை செய்தல் வேண்டும். நாமளா விரும்பி போய் சேவை ஏத்துக்கணும். சொன்னா பாத்துக்கலாம், நம்மகிட்ட தான் ஒண்ணுமே சொல்லலையே, நாம ஏன் போய் முந்திரி கொட்டையா போய் நிக்கணும் இல்லையா? நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, முந்திரி கொட்டை மாதிரி வந்து முந்தாத எல்லாத்தையும் பேசாம உட்காரு அப்படிம்பாங்க. அது வந்து கிருஷ்ண பக்தியில நினைக்க கூடாது. கிருஷ்ண உணர்வுல என்ன பண்ணணும்? சேவைக்கு முன்னாடி வந்து நிக்க, நாமளா போய் கேட்கணும். சண்டே ஞாயிற்றுக்கிழமை போய் நாமளா போய், பிரபுஜி மாதாஜி எனக்கு ஏதாவது சேவை இருக்கா, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, எனக்கு எந்த சேவை இருந்தாலும் கொடுங்க. கோயிலை துடைக்கணுமா துடைக்கிறேன், பாத்திரம் கழுவணுமா கழுவுறேன், ஒட்டடை அடிக்கணுமா அடிக்கிறேன். எந்த எளிமையான சேவையும், எல்லா விதமான எளிமையான சேவையும் ஏற்றுக்கொள்ள தயார். நாமளே போய் வாலண்டரி சர்வீஸ், நாம சேவை செய்ய வேண்டும். சொன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. சொன்னா பாத்துக்கலாம், என்ன திரும்ப திரும்ப எங்கிட்டே வந்து சொல்றாங்க, இப்படி எல்லாம் நினைக்க கூடாது. அப்ப நம்ம கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைய மாட்டோம். சேவையை நாம கேட்டு பெற வேண்டும், தானாக விரும்பி சில பணிகளை செய்தல் வேண்டும். ஒருவன் பகவானை தனது நண்பனாக கருத வேண்டும். இன்னைக்கு நண்பர்கள் தினம், உலக நண்பர் தினம். உலகத்திலே எல்லாருக்கும் உற்ற நண்பர் கிருஷ்ணர் தான். சுகிருதம் சர்வபூதானாம், உலகத்தில் எல்லாருக்கும் உற்ற நண்பர் கிருஷ்ணர் தான். சுகிருதம் சர்வபூதான், கிருஷ்ணரை விட சிறந்த நண்பர் கிடையாது. அவர் தான் எல்லோருக்கும் உற்ற நண்பர். சுகிருத், மித்ரா, சுகிருத்து, சகா,
இது மாதிரிலாம் பகவத்கீதையில ரிப்பீட்டடா கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா நீ என் நண்பனும் உற்ற நண்பன், எனக்கு பிரியமான நண்பன். கிருஷ்ணரை காட்டிலும் தீனபந்து. கிருஷ்ணர் தான் தீனபந்து, திக்கற்றவருக்கு அவரே நண்பன், தீனபந்து. அதனால கிருஷ்ணரை நம்ம நண்பனாக, அவர் தான் என் உண்மையான நண்பன். அவர் தான் யார் உண்மையான நண்பன்? என் குறைகளை சுட்டி காண்பிப்பவர், என்னை திருத்துபவர், என்னுடைய உண்மையான நலனில் அக்கறை கொண்டிருப்பவர், எல்லா காலத்திலும் என்னோடு தோளோடு தோள் சேர்ந்து நிற்பவர். அவர் தான் உண்மையான நண்பர். கஷ்டம் வந்தா விட்டுட்டு ஓடுறவர் இல்ல, அவர் உண்மையான நண்பர் இல்ல. உண்மையான நண்பர்னா கஷ்டம் வரக்கூடிய காலத்துல நம்ம தோள் சேர்த்து நிக்கணும். அவர் தான் உண்மையான. அப்ப கிருஷ்ணர் எப்பவுமே நம்ம எல்லோருக்கும் உற்ற நண்பரா இருக்காரு. சரி, அப்ப நேரம் ஆயிருச்சு. இந்த நட்பு, கிருஷ்ணர் எப்படி எல்லாருக்கும் உற்ற நண்பரா இருக்காருங்கிறத நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். கிருஷ்ணரை விட ஒரு சிறந்த நண்பர் கிடையாது. ரைட். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி